what is call. Call method is predefined. ஏற்கனவே இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. It is used to invoke a method with an owner object as argument. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாலே அதில் திஸ் பாயிண்டர் வேலிட். திஸ் பாயிண்டர் வந்து எந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியோ அந்த திஸ் வில் ரெஃபர் டு தட் ஆப்ஜெக்ட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த ஓனர் ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஓனர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஓனர் ஆப்ஜெக்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம் கால் யூஸ் பண்ணி. ரைட்? யூஸ்வலாக இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண எப்படி கால் பண்ணுவேன்? பர்சன் டாட் ஃபுல் நேம். ஆனால் பர்சன் டாட் ஃபுல் நேமில் ஃபர்ஸ்ட் நேமும் இல்லை லாஸ்ட் நேமும் இல்லை. அப்போ எந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்துக்கும்? கிடையாது. ஆனால் பர்சன் ஒன்றில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது லாஸ்ட் நேம் இருக்குது, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இல்லை. கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பர்சன் ஒன் டாட் ஃபுல் நேம்னு கால் பண்ணலாம். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலை யூஸ் பண்ணி எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓனர் ஆப்ஜெக்டை இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓனர் ஆப்ஜெக்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். அப்போ திஸ் வில் ரெஃபர் டு பர்சன் ஒன். பர்சன் ஒன்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன? ஜான். பர்சன் ஒன்னுடைய லாஸ்ட் நேம் என்ன? டோ. அதுதான் இங்கே ரிட்டர்ன் ஆகும். திஸ் வில் ரிட்டர்ன் ஜான் டோ. திஸ் இஸ் வாட் இஸ் கால். இது வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண யூஸ் பண்ணுது, யூசிங் வித் ஓனர் ஆப்ஜெக்ட் as ஆர்குமெண்ட். ஓகே, அடுத்தது வாட் இஸ் திஸ்? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். திஸ் இஸ் a very famous anywhere this is a default question they will ask. ஓகே, இப்போ திஸ்னா என்னன்னா ஒரு இடத்துலையும் ஒரு இதை ரெஃபர் பண்ணுது. ஓகே, எப்போதுமே நீ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீ சும்மா வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் திஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷன் கூட சும்மா ஏதோ நார்மல் ஃபங்க்ஷன் திஸ் யூஸ் பண்ணுறேன்னா அது குளோபல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். ஓகே, நீ வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட் மோடில் உன்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி போயிட்டு இந்த இடத்துல யூஸ் ஸ்ட்ரிக்ட்டா இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சார்ஜ் பிளாட் சொல்லுங்க கரெக்டாக. இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் போட்டிங்கன்னா உன் ஜாவா ஸ்கிரிப்ட் மோட ரன் ஆகும். ஏதாவது அங்கங்கே எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் சொல்லிடும். ஓகே, அப்போ ஸ்ட்ரிக்ட் மோட ரன் பண்ணும்போது இந்த திஸ் வந்து அன்டிஃபைன்டு. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தடுக்குள்ளார ஆப்ஜெக்ட் மெத்தட்னா என்ன? நம்ம கேஸு கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தட் இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெத்தட் இருக்கு. திஸ் வில் ரெஃபர் டு தட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியோ திஸ் வில் ரெஃபர் டு த ஆப்ஜெக்ட். இதுதான் யூஸ்வல் திங். மற்ற இடத்துல ரெஃபர்ஸ் டு த குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஏதாவது ஈவெண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் டாம் மேனிபுலேஷனில் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் லிசனர் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆன் கிளிக்கில் வந்து ஒரு அப்போ நீங்கள் அங்கே திஸ் ரெஃபர்ஸ் டு த எலமெண்ட். எந்த எலமெண்ட் வந்து அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணிச்சோ திஸ் வில் ரெஃபர் டு தட் எலமெண்ட். ஏன்னா டாமில் வந்து ஒரு எலமெண்ட்டுமே ஆப்ஜெக்ட் தானே. டாம் இஸ் நத்திங் பட் ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ ஒரு எலமெண்ட்டுமே ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா அது ஒரு HTML எலமெண்ட் கரெக்டாக. அது போய் கிளிக் பண்ணுற அந்த ஈவெண்ட் ஹேண்டலரில் திஸ் கால் பண்ணுறேன்னா this will refer to that element. Okay, இங்கே வந்து it can refer to any object. Okay, so இது வந்து keyword, you cannot change the value of this. Okay, நீ கால் மெத்தடை இப்போ கால் பண்ணுறல, கால் பண்ணும்போது நீ ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணலாம். இப்போ சிட்டி கண்ட்ரி அதை பாஸ் பண்ணி அதையும் நீ பிரிண்ட் பண்ண வைக்கலாம். போன வாட்டி கால் மெத்தடில் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கல, ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ காலும் அப்ளை ரெண்டுமே சேம். அப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை என்னது, அதுவுமே வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டை தான் பாஸ் பண்ணுது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஆர்குமெண்ட்டை இங்கே அரேவா பாஸ் பண்ணும். இந்த இடத்துல ஆர்குமெண்ட் வந்து நீ கம்மா போட்டு பாஸ் பண்ணலாம். ஆனால் அரேல ஆர்குமெண்ட் அரேவா பாஸ் பண்ணும். ஓகேவா?
just you can pass an array. அரேவா பாஸ் பண்ணா ஒரே ஆர்குமெண்ட் தானே அது, ஒரே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நீ தனித்தனியாக பாஸ் பண்ணணும்னா அத்தனை ஆர்குமெண்ட் தனித்தனியாக பாஸ் பண்ணணும், நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் அரே அண்ட் கால், அப்ளை அண்ட் கால். ஓகே, போத் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ் டு கால் அ ஃபங்க்ஷன் வித் ஓனர் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஆர்குமெண்ட். ஓகே, அடுத்தது ஃபங்க்ஷன் பாரோயிங். ஃபங்க்ஷன் பாரோயிங் என்னன்னா பைண்ட். ஸோ பைண்ட் மெத்தட் இட்ஸ் borrows a method from another object, ரைட்? இங்கே பாருங்க, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. பர்சனில் ஃபுல் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ மெம்பர் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபுல் நேம் ஃபங்க்ஷனை கடன் வாங்க போகுது, borrow பண்ண போகுது. அது எப்படி வாங்கணும் அப்படின்னா பர்சன் டாட் ஃபுல் நேம் அது இருக்கு பார்த்தியா, அதை நம்ம எதுக்கு பைண்ட் பண்ணுறோம்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பைண்ட் பண்ணிட்டோம். இது பைண்ட் பண்ணணும்னா என்ன தரும்னா ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சா, இந்த ஃபங்க்ஷனை இப்போ ஃபுல் நேம் இப்படியே கால் பண்ணலாம். இப்படி கால் பண்ணோம்னா நம்ம எதுக்கு பைண்ட் பண்ணியிருக்கோம்? மெம்பருக்கு பைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ திஸ் வில் ரெஃபர் டு த மெம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்னவா இருக்கும்? எக்கு. அப்புறம் லாஸ்ட் நேம் நில்சன். அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் பாரோயிங் ஃபுல் நேம் ஃப்ரம் பர்சன் அண்ட் பைண்டிங் இட் டு பைண்ட். நான் ஒன்று சேர்க்கறது பைண்டிங் இட் டு மெம்பர் ஆப்ஜெக்ட். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் திஸ் வில் ரெஃபர் டு த மெம்பர் ஆப்ஜெக்ட். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இந்த எக்ஸாம்பிளில் இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை ஐ ஹேவ் டு கால் ஆஃப்டர் 3 seconds. அதுக்கு இந்த செட் டைம் அவுட் யூஸ் பண்ணுவோம். செட் டைம் அவுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேமு, அப்புறம் எவ்வளோ டைம் அவுட் வேல்யூ. இங்கே என்ன டைம் அவுட் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த டைம் அவுட் வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பேக் ஃபங்க்ஷன்னா நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டோம் யாருக்கோ, அவங்க நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்க. கால் பேக். நம்ம ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம், அவங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. இப்போ செட் டைம் அவுட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம், அவங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால் பண்ணும்போது திஸ் இஸ் அன்டிஃபைன்ட். கால் பேக் ஃபங்க்ஷனை கொடுத்து கால் பண்ணும்போது திஸ் இஸ் அன்டிஃபைன்ட். அதை பைண்ட் வச்சு சால்வ் பண்ணலாம். பைண்ட் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்? அந்த நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்பிளே ஃபங்க்ஷனை இந்த பர்சன் ஆப்ஜெக்ட்டுக்கு பைண்ட் பண்ணலாம். எப்படி பைண்ட் பண்ணுறது? பர்சன் டாட் டிஸ்பிளே டாட் பைண்ட் என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்? பர்சனே கொடுத்துடலாம். அது கொடுத்தா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குமா? அந்த ஃபங்க்ஷனை நம்ம செட் டைம் மோட்ல யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது திஸ் வில் பி வேலிட். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனோ இல்லை ஆப்ஜெக்ட் இருக்கிற ஃபங்க்ஷனையோ நீ கால் பேக் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணணும், இருக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண முடியாது. பைண்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பைண்ட் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். பைண்ட் பண்ணாலே இட் வில் ரிட்டர்ன் அ ஃபங்க்ஷன், then you can use it. So that is the advantage of bind.